Welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses and the nursing competitive exam as well as IELTS, NCLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எய்ம்ஸ் டியோகர் இவங்க நர்சிங் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு ரோலிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா லாஸ்ட் இயரே இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் அவங்க எக்ஸாம் எதுவும் கண்டக்ட் பண்ணலை. ஸோ அவங்க வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி திருப்பியும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு லாஸ்ட் டேட்டும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரோலிங் அப்ளிகேஷன், சரியா? ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த அதாவது ரோலிங் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 3rd January 2024, அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதி இவங்க திருப்பி வந்து இதை வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஃபைன். ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி வந்திருக்கு, ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணுமா இல்லை சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், சரியா? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போன வருஷம் அதாவது மே மாதமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? எய்ம்ஸ் டியோகரில் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சு? போன வருஷமே ரிலீஸ் ஆகிடுச்சு, சரியா? ஆனால் இவங்க வேகன்சியை ஃபில் பண்ணாமல் இவங்க ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை, சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th February 2024 இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்லைன் அதாவது ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது 17th February 2024 அங்கே போய் ரீச் ஆகிருக்கணும். எங்கே? டியோகரில் போய் ரீச் ஆகிருக்கணும். டியோகர் எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது, சரியா? ஸோ இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்து அது கூட இவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அது அவங்க கையில் எப்போக்குள்ளே ரீச் ஆகணும்? 17th February 2024 ரீச் ஆகணும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம டேட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ சென்ட் பண்ணணும்? 10th February. ஹார்ட் காப்பி எப்போ சென்ட் பண்ணணும்? 17th February. ஸோ இந்த டைமுக்குள்ளே அது போயிட்டு அவங்கள ரீச் ஆகிருக்கணும், சரியா? ஸோ அடுத்து நர்சிங்க்கான வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நர்சிங் டியூட்டருக்கான வேக்கன்சி அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சி, சரிங்களா? ஸோ காலேஜ் ஆஃப் நர்சிங் டியோகர்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டியூட்டருக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் ஒரு வேகன்சியும் அண்ட் டியூட்டருக்கு ஓபிசி கேட்டகரியில் ஒரு வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் ஒரு வேகன்சி. அதாவது டியூட்டருக்கு மொத்தமாக 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மொத்தமாக ஒரு வேகன்சி, டோட்டலாக 3 வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்ப்போம். நர்சிங்க்கு தனியாக இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் இன் காலேஜ் ஆஃப் நர்சிங், சரியா? ஸோ இவங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி அதாவது எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும். ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் மிட்வைஃப் அதாவது வேலிடான RM சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக டீச்சிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 50 years வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PhD டிசைரபிள் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, சரியா? ஸோ இதுதான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் லெக்சரருக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். அதே நீங்கள் டியூட்டருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்னா பிஎஸ்சி நர்சிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் RNRM சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், வேலிடாக இருக்கணும். 3 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இன்ஸ்டியூஷன். நீங்கள் காலேஜில் தான் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டீச்சிங் இன்ஸ்டியூஷன் அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கூடவே காலேஜும் அட்டாச்சாக இருக்கணும், சரியா? ஸோ அதுதான் டீச்சிங் இன்ஸ்டியூஷன். ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன், அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வந்து வச்சுருக்காங்க. அண்டு இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங் அண்ட் PhD வந்து டிசைரபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சாஃப்ட் காப்பி 10th February ரீச் ஆகிருக்கணும் அண்ட் ஹார்ட் காப்பி 17th February ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அனெக்ஷர்ஸாக கொடுத்துருக்காங்க. நிறைய அனெக்ஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட் அனெக்ஷர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? எய்தர் நீங்கள்
டைப் பண்ணி ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை ஹேண்ட் ரிட்டனில் பெனில் ஃபில் பண்ணாலும் சரி, ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது 10th February 2024 இவங்க எங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்ச அப்புறமா எல்லாமே சேர்த்து 5 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஏன் நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி 5 MBக்குள்ளே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க இது எல்லாமே இமெயிலில் ரிசீவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு வச்சுப்பாங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஃபோன்லலாம் ஸ்கேன் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் பண்ணி 5 MBக்குள்ளே வரா மாதிரி இருக்கான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து ஸோ நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணிட்டீங்க. அது எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து எல்லாத்துலேயுமே உங்கள் கையெழுத்து போடுறீங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணுறீங்க. சரியா? அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் ஹார்ட் காப்பியையும் சென்ட் பண்ணுறீங்க. இவங்க இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏம்ஸ் டியோகர் அகாடமிக் பிளாக் 4th floor ரெக்ரூட்மெண்ட் செல், தேவிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டியோகர், ஜார்க்கண்ட். பின்கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. இவங்க இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணீங்களோ அதோட ஒரு செட்டு காப்பி உங்ககிட்டயும் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னெல்லாம் அட்டாச் பண்ணீங்களோ அது, பேமெண்ட்டோட ரிசிப்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஓகே, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், இது அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ நீங்கள் அன்ரிசர்வ்டில் வரீங்க, ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 3000 rupees பே பண்ணால் போதும். அதே நீங்கள் எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஒரு உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ ஓபிசி கேண்டிடேட் அண்ட் ஜெனரல் கேண்டிடேட் எந்த அட்ரஸில் ஃபீஸ் பே பண்ணணும், எந்த அக்கௌண்ட் நம்பரில் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பேயில் கூட இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ண அப்புறமா ரிசிப்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா ரிசிப்டோடு சேர்த்து தான் நீங்கள் சாஃப்ட் காப்பியும் அனுப்ப போகிறீங்க, அதே பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியும் அனுப்ப போகிறீங்க. சரியா? ஸோ உங்ககிட்டயும் ஒரு காப்பி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால் ரிசிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்பும் போதும் சரி, இல்லை ஹார்ட் காப்பி அனுப்பும் போதும் சரி, இவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பி அனுப்பணும். சரியா? பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியும் அனுப்பணும். சரியா? ஸோ என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க, என்க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒயிட் பேக்ரவுண்டில். சரியா? அடுத்து டேட் ஆஃப் த கேண்டிடேட் ஆன் ஈச் பேஜ் ஆஃப் த அப்ளிகண்ட், சிக்னேச்சர் அண்ட் டேட் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில், செகண்ட் சிக்னேச்சர். ஓகேங்களா? அண்ட் டேட் ஆஃப் கேண்டிடேட் ஆன் ஈச் பேஜ் ஆஃப் அப்ளிகேஷன். ஈச் பேஜ் அந்த அப்ளிகேஷனோட ஒரு 3-4 பேஜ் வருதுன்னு வைங்களேன். அந்த அப்ளிகேஷன் அந்த ஒவ்வொரு பேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் டேட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆதார் கார்டு, என்ஓசி, நீங்கள் கரண்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா என்ஓசி, அண்டு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட். அப்புறமா இதெல்லாம் எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு. ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது ஜேர்னல் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இப்படிலாம் பண்ணியிருந்தாலும் அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். கான்ஃபரன்ஸு, சிம்போசியம்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த ஹார்ட் காப்பியோட என்வலப் கவரில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இதில் என்ன எழுதுவீங்க, நீங்கள் நர்சிங் டியூட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் டியூட்டர். சரியா? நர்சிங் டியூட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், முன்னாடியே நான் சொன்ன இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அனுப்ப போகிறீங்க. ஸோ இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. மற்றபடி முக்கியமான பாயிண்ட்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கே தெரியும். எப்பவும் போல தான் SC STனா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 இயர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 5 இயர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்னா 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் பர்சன்னா 5 இயர்ஸ். இதெல்லாம் வந்து காமன். எல்லாம் ஒரு கவர்மெண்ட் செட்டப்லையும் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்லாம் இவங்க எதுவுமே சொல்லலை. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? மற்றபடி முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைங்க, எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அனெக்ஷர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அதில் நம்பர் 1ல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் டவுன்லோட் ஆகிடும். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.